தேசிய ஜனநாயக கூட்டணியை மீண்டும் தேர்ந்தெடுக்க மக்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களித்துள்ளதாக பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சந்தர்ப்பவாத இந்தியா கூட்டணி வாக்காளர்களை ஒருங்கிணைத்த தவறிவிட்டதாக தெரிவித்த பிரதமர் மோடி சாதிவெறி, வகுப்புவாதம் மற்றும் ஊழல்வாதிகள் என குற்றம் சாட்டினார். ஒரு சில குறிப்பிட்ட குடும்ப அரசியல் கட்சிகளை பாதுகாப்பதையே நோக்கமாக கொண்டது இந்தியா கூட்டணி என்றும் தேசத்திற்கான எதிர்கால பார்வையை முன்வைக்க தவறிவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார். பிரச்சாரத்தின் மூலம் மோடியை அவதூறு செய்ய மட்டுமே இந்தியா கூட்டணி நிபுணத்துவத்தை மேம்படுத்தியதாகவும் இத்தகைய பிற்போக்கு அரசியல் மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் ஒவ்வொரு தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த ஒவ்வொரு நிர்வாகியையும் பாராட்டுவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் வெளியேறும் அமைச்சரவைக்கு ஜூன் 5ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருந்தளிக்க உள்ளார். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு பெரும்பான்மை கிடைத்துள்ள கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கோரும் நடவடிக்கையில் ஈடுபடும். இதனிடையே தற்போதைய அமைச்சரவையின் காலம் முடிவடைய இருப்பதால் வெளியேறும் அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு குடியரசுத் தலைவர் சார்பில் விருந்து அளிக்க உள்ளது. 5ஆம் தேதி இரவு 8 மணியளவில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விருந்தில் பிரதமர் மோடி உட்பட தற்போது அமைச்சரவையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்க உள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.